தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று முக்கிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வரவிருக்கிறார். மாநில சுயாட்சி தொடர்பாக சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் முன்மொழியப்படவிருக்கிறது. மாநில உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் விரைவில் புதிய அறிவிப்பை வெளியிடவிருப்பதாக கடந்த 25ஆம் தேதி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்தி மொழி திணிப்பின் மூலமாக மாநில மொழிகளை ஒரு இனத்தை ஆதிக்க செலுத்த நினைக்கிறார்கள். இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்று அவர் அதன் போது குறிப்பிட்டிருந்தார். மாநிலங்களை தங்களது கொத்தரமை பகுதிகளாக நினைப்பதால் தான் இதுபோன்ற மொழி திணிப்புகளும் நிதி அநீதிகளும் செய்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே மாநிலங்களின் சுயாட்சியை வென்றெடுக்கவும் மிகச்சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தாம் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது தெரிவித்திருந்தார். இதன்படி இன்று சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்க வலியுறுத்தும் வகையில் இந்த தீர்மானம் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. மத்திய அரசாங்கமானது எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு அநீதி இழைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் தமிழக சட்டசபையில் கொண்டுவரப்படவிருக்கிறது. இலங்கையில் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் ஆங்கில இணையம் ஒன்று புதிய செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. புலனாய்வு செய்தியாளர் ஒருவர் வெளியிட்டதாக கூறப்படும் இந்த செய்தியின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதலை நடத்தியவர்களுக்கு சுமார் 65 மில்லியன் ரூபாய்களை வழங்கியிருக்கலாம் என்ற தகவலை குறித்த புலனாய்வாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பணம் ஒரு தொழிலதிபர் மூலம் தாக்குதல்தாரிகளுக்கு வழங்கப்பட்டதாகவும் சந்தேகிக்கப்படுவதாக குறித்த புலனாய்வு செய்தியாளர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தி உண்மையாக இருக்குமாக இருந்தால் அது இலங்கையின் வரலாற்றில் முக்கியமான குடும்பம் ஒன்று குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் தற்போது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரம் பல்வேறு வாக்குமூலங்களும் வரவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் எதிர்வரும் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவு கூறப்படுவதற்கு முன்னர் அந்த தாக்குதல்களின் முக்கியதாரிகள் யார் என்பதை அம்பலப்படுத்தப் போவதாக இலங்கையின் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையான் எனப்படும் கிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பு கொள்ள முயற்சித்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தரான சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தின் கடத்தல் மற்றும் காணாமல் போனவை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிள்ளையான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த நிலையிலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சித்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதேவேளை பிள்ளையானுக்கு சட்ட உதவிகளை வழங்குவதற்காக விவித்ரு ஹெலோருமையின் தலைவரான உதய கம்பம்பில முன் வந்திருக்கிறார்.